ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய அடுத்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் 12 ராசிகளுக்கான தொடர்ச்சியான பதிவில் இன்றைய பதிவில் நம்ம தனுசு ராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தாங்க பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா புதுசாக பிறக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பண்டிகைகள் மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் கிரகங்களும் எல்லாமே சிறப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய கிரகங்கள், அதிகபட்ச கிரகங்கள் நல்ல நிலையில் தான் இருக்க போகுது. ஸோ ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இருந்தாலுமே ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய தசாபுத்திகளுக்கு ஏற்ப பலன்கள் அப்படின்றது கண்டிப்பாக மாறுபடையும். ராசியின் அடிப்படையிலும் சரி, நட்சத்திர அடிப்படையிலும் சரி, பலன்கள் அப்படிங்கிறது மாறுபடத்தான் செய்யும். ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல மாதம் தான், நல்லாவே இருக்குது. இந்த ஒரு டைமில் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான மாறுதல்களுக்கும், ஏன் சின்ன நகர்வுகளுக்கும் கூட காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா இந்த கிரகங்கள் தான். இந்த கிரகநிலைகள் எங்கே இருக்காங்க, எந்த இடத்துல பார்வையை கொடுக்குறாங்க, எந்த கிரகத்தோடு இணைந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் அந்த மாதத்துக்கான பலன்களானது கணக்கீடு செய்கிறோம். இதில் வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இந்த கிரகங்கள் எல்லாமே ஸ்டாண்டர்டாக எப்போ இருக்கிற இடத்துல தான் இருக்க போகிறாங்க. ஆனால் மாத கிரகங்கள் கண்டிப்பாக மாற்றம் பெறும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாறக்கூடிய தன்மை இந்த கிரகங்களுக்கு இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ கிரகநிலைகள் எந்த இடத்துல மாறுறாங்க, எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முக்கிய கிரகங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது சூரியன். இந்த சூரியன் பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களினுடைய தலைவன். எப்படி ஒரு வீட்டுக்கு, ஒரு குடும்பத்துக்கு குடும்ப தலைவன் முக்கியமோ அதே போல தான் நவ கிரகங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சூரியன். ஏன்னா இந்த சூரியன்கிட்ட ஒளியை பெற்று தான் எல்லா கிரகங்களுமே இயங்க ஆரம்பிக்குது. அப்படி பார்க்கையில் சூரியன் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் கடகராசியில் தான் இருக்க போகிறாரு. 17ஆம் தேதிக்கு அப்புறமா சிம்ம ராசிக்குள்ளே போக போகிறாரு. ஸோ சிம்மராசிக்காரங்க எப்படி இருக்கலாம், இதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. சனி ஆல்ரெடி உங்களுக்கு வக்ரமாகியிருக்காங்க. அதனால் பெருத்த பாதிப்புகள் அப்படின்றது எதுவும் இருக்காது. அஷ்டம சனி காலம் அப்படின்றதுனால நிறைய குழப்பங்களோடும் நிறைய பிரச்சனைகளோடும் தான் இருந்துகிட்ருப்பீங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அடுத்து புதன் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தனுசு ராசிக்கு போக போகிறாரு. ஆகஸ்ட் 30ஆம் தேதி தான் மீண்டும் சிம்மத்துக்கு வருவார். சுக்கிரன் பார்த்திங்கன்னா மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு மாற போகிறாரு. செவ்வாய் மாதம் முழுக்க கனியில் தான் இருக்க போகிறாருங்க. ஸோ ஒரே இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் வளர்ச்சி, நிதி லாபம் இது எல்லாமே கொடுப்பாரு. குரு பார்த்திங்கன்னா மிதுனத்தில் ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்கு பிறகு புனர்பூசம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு மாறுவார். இது ரொம்ப நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சனி எப்போதும் போல் மீனத்திலே தான் வக்ர நிலையில் இருக்க போகிறாரு. அதாவது எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா 138 நாட்களுக்கு. ஜூலை 13 வக்ரமாகிய சனி நவம்பர் 27 வரைக்குமே வக்ரத்தெல்லாம் இருக்க போகிறாரு. இது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு பாதிப்புகளை குறைக்கும். ராகு மற்றும் கேது அதே போல தாங்க, அதே இடத்துல தான். ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் இருக்காங்க. ஸோ கலவையான ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதனுடைய அடிப்படையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் தனுசு ராசி நேராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கெல்லாம் தனுசு ராசி இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஒரு கலவையான மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக கொடுக்கும். அதாவது வேலை இல்லாதவர்களுக்கு உங்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும். அதாவது நீங்கள் விரும்பிய துறையில் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது நீங்கள் சாதனை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். சாதனைகளை அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்புகளை நீங்கள் உறுதியாக பயன்படுத்தணும். கடுமையாக அதுக்காக உழைக்கணும். கடுமையான உழைப்பு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அது நீங்கள் கொடுத்தாகணும். கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். கடினமான உழைப்புக்கு ஒரு பலனாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உறுதியாக இருக்குது. ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. வெற்றி அடையிறதுக்கு முற்றிலும் உதவியாக இருக்கக்கூடிய முயற்சியை கைவிட்டுறாதீங்க. அதாவது தனுசு ராசிக்காரங்க அந்த டைமில் உழைப்பு அதை கடுமையாக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக வெற்றி இருக்குது.
அடுத்து செவ்வாயினுடைய பயிற்சி இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு தொழில் நிலையில் இருக்க போகுது. சனி செவ்வாயினுடைய அம்சத்தை வந்து பார்க்குறாரு. ஸோ இந்த நேரத்தில் வணிகத்தில் புதுசாக முதலீடுகள் செய்கிறது ஒரு பொருத்தமாக இருக்காது. அதனால் அந்த டைம்லலாம் புதுசாக எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏற்கனவே நீங்கள் ஏதாவது தொழில் செய்துட்ருப்பீங்க பார்த்தீங்களா, அதையே வந்து தொடர்ந்து செய்யுங்க. அதுவே போதுமானது தான். ஏன்னா அதை நீங்கள் கரெக்டாக பராமரிச்சிங்க அப்படின்னாலே போதும் இந்த டைமு. அடுத்ததாக கல்வி நிலை. கல்விக்கும் பார்த்தீங்கன்னா கலவையான ஒரு பலன்கள் தான் கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் நேர்மையாக படிச்சிங்க அப்படின்னா முடிவுகளும் உங்களுக்கு நேர்மையாகவும் சாதகமாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து கவனமாக படிங்க. இன்கேஸ் ஒருவேளை உங்களுக்கு கவனக்குறைவுலாம் ஏற்படுது அப்படின்னா அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால் பார்த்து நடந்துக்கோங்க. கல்வி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லையும் இந்த டைமில் நீங்கள் சராசரியான முடிவுகளை வந்து எடுக்கிறத காட்டிலும் சிறப்பான முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும். ஸோ எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. அடுத்தது உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய நிலை பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இல்லாவிட்டாலுமே கூட, அதாவது சிறப்பாக இல்லாவிட்டாலுமே கூட நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா 2வது வீட்டில் புதன் கிரகத்தினுடைய செல்வாக்கு இருக்குது. மாதத்தினுடைய பெரும் பகுதியை இந்த புதன் வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும். ஸோ புதனுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. காதல் வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் மோதல்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் வாக்குவாதங்கள் உருவாகும், சண்டை சச்சரவுகள் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா குறைவாக பேசணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. நிறைய செய்திகளை நீங்கள் வாங்கிக்கலாம், ஆனால் பேசக்கூடிய பேச்சில் குறைவு அப்படின்றது இருக்கணும். ஒருவர் நலம் அறிந்து அந்தந்த வேலைகளில் கவனம் செலுத்துங்க. அப்போ தான் அவங்களுக்கு அது பெனிஃபிட் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, காதல் வாழ்க்கையிலையும் சரி, பிரச்சனைகள் இல்லாமல் போவதற்கு இது ஒன்று தான் வந்து மிகப்பெரிய தீர்வாக இருக்கும். அடுத்தது திருமண விஷயம். திருமண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையை இந்த டைமில் சராசரி முடிவுகளை விட நீங்கள் சிறப்பாகவே வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ திருமணம் புதுசாக ஆகியிருக்கவங்களும் சரி, திருமணம் ஆக போகிறவங்களும் சரி, பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை அப்படின்றதுனால உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்ததான் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிதி நிலை எப்படி இருக்குது. ஸோ ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிதிநிலை தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை தரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா கிரகநிலைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. மேலும் இந்த மாதம் பெருசாக உடல்நல பிரச்சனைகள் அப்படின்றது கூட எதுவும் இருக்காதுங்க. அதனால் கவலைப்படாதீங்க. ஆனால் காயம் குறித்த பயம் உங்களுக்கு இருக்கும். எதுவும் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு காயம் ஏற்பட்டுடுமோ அப்படின்ற தேவையில்லாத பயம் உங்களுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக முன்னெச்சரிக்கையான விஷயங்களையெல்லாம் செய்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இது மாதிரி நீங்கள் முன்னெச்சரிக்கை விஷயங்களை செய்கிறதுனால உங்களை நீங்களே வந்து பாதுகாத்துக்க முடியும், பராமரிக்க முடியும். கண்டிப்பாக அவங்களுடைய ஹெல்த்தை அவங்கள தவிர வேறு யாரும் வந்து சிறப்பாக பார்த்துக்க முடியாது. ஸோ உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்யுங்க. இந்த டைமில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லா பலன்களுமே ஒரு கலவையாக தான் அமைஞ்சிருக்கு. இது வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், இது வந்து உங்களுக்கு நடக்கவே நடக்காது அப்படின்லாம் எதுவுமே சொல்கிறதுக்கு கிடையவே கிடையாதுங்க. ஸோ மிதமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதனால் தனுசு ராசிக்காரங்க பெருசாக எதையும் எதிர்பார்க்காதீங்க. ஒருவேளை அது நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஏமாற்றம் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வலிமை அப்படின்றது கிடையாது. ஸோ எதையும் எதிர்பார்க்காதீங்க. என்ன நடக்குதோ அது நடக்கட்டும் அப்படின்னு காலத்தின் கையில் விட்டுட்டீங்க அப்படின்னா போதும். எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. தேவையில்லாத பயத்தை போக்குறதுக்கு மட்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கோங்க. அதிகமாக ஆன்மீகத்தில் உங்களுடைய ஈடுபாடுகளை கொடுத்தீங்க அப்படின்னா மனசுக்கு அமைதி கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும், சிறப்பான ஒரு முடிவுகள் கொடுக்க முடியும். வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சரியாக வந்து கரெக்டாக டீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து சரி பண்ண முடியும். முயற்சி பண்ணால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. ஸோ முயற்சிகளை நீங்கள் எடுங்க, தொடர் முயற்சிகளை செய்யுங்க. வேலை இல்லாதவங்களாம் வேலைக்காக முயற்சிகள் செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். நம்ம இருந்த இடத்துல இருந்தே வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. காலத்தால் உங்களுக்கு வாய்ப்புகளை மட்டும்தான் உருவாக்கி கொடுக்க முடியும். அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்க. அதுவே ஒன்று போதும் உங்களைய சிறப்பான நிலைக்கு கொண்டு வந்துடும். மேலும் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளும் இருக்குங்க. அதையும் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. ஏன்னா நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான ஆன்மீக ரீதியான பரிகாரங்களுமே ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஆடி மாதம் அப்படின்றதுனால பெரும்பாலும் கோவில்களுக்கு நிறைய பக்தர்கள் வருவாங்க. அதில் குழந்தை இல்லாதவங்க இந்த ஆடி மாதத்தில் வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப வழக்கம்.
அப்படி குழந்தை இல்லாதவங்க வராங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சேவை செய்யுங்க. அந்த சேவையின் மூலமாக அவங்களுடைய ஆசிகளை வாங்கிக்கோங்க. அது ஒன்றே போதும், உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவில் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கிறதுக்கு உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.